ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 11 பீகாக் டிசைன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பீகாக் டிசைனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு கர்வ் லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ஃபெதர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டையும் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, லைட்டான இந்த கர்வ் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த லீஃப்லாம் ட்ரா பண்ணுவோம்ல, அது மாதிரி இந்த பீகாக்கோட ஃபெதர் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பெண்ட் பண்ணி அதோட பாடி ஷேப் வந்து கொண்டு வரணும். ஃபேஸும் பாடியும் வந்துட்டு ஒரே ஷேப்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தலை வந்து முன்னாடி பாடி உள்ளார இருக்கிற மாதிரி வரையக்கூடாது. நீங்கள் எப்போ பீகாக் ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பேக் சைடு வரைஞ்சாலும் ஓகே. பட் வந்து அதோட அந்த பாடி ஷேப்பும் அந்த ஹெட்டும் வந்துட்டு ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீகாக்கோட நோஸ் அந்த தலைக்கு மேலே இருக்கும் இல்லையா, அந்த கொண்டைன்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ பாடியுமே வந்துட்டு ரொம்ப பப்ளியாக போடாமல் அந்த ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். இப்போ நான் ஃபெதருக்கு வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன் இந்த பீகாக்கோட தோகை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அங்கங்கே நீங்கள் டாட் மாதிரி கொடுத்து அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ஈவனான ஷேப்பில் கிடைக்கும். ஃபெதர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான் போல்டான அந்த லீஃப் மாதிரி கொடுத்து தான் அந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கொடுக்குற ஃபெதரில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்க மாதிரியே ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரல அப்படின்னா, ஜஸ்ட்டு லைட்டான தின்னான லைன் வச்சு அதை ட்ரா பண்ணிவிட்டு அது பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்னா அந்த அவுட்லைனை வந்து போல்டாக போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்துட்டு நல்லா போல்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒழுங்காக வரலைன்னா மறுபடியும் நீங்கள் அழிச்சிட்டு போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சென்டரில் இருக்கிறதுக்கு வந்து நார்மலாக நம்ம லீஃப்லலாம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துருக்குறேன். அதோட பாடி ஷேப் வந்து நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஃபுல்லாகவே ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி லைன்ஸு கிரிட்ஸு இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீகாக்கோட ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்துட்டு நான் கட் ஒர்க் மாதிரி கொடுக்குறேன், இன்னொரு சைடு வந்து நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் டைம் நம்ம கட் ஒர்க் டிசைன் பார்த்தோம் இல்லையா, அந்த லோட்டஸ் வச்சு அது மாதிரி தான் அந்த ஒன் சைடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் நல்லா போல்டாக வெறும் இந்த செமி ஸ்பைரல் மாதிரியும் கட் ஒர்க்கில் வர லோட்டஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நார்மல் ஃப்ளவர்ஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் போல்டாக போட்டுக்கோங்க. அந்த தோகைக்குள்ளேயே நான் வந்து 2 பார்ட்டாக அந்த டிசைனை பிரிச்சுருக்கிறேன். ஸோ ஒன் சைடு கட் ஒர்க்கும் இன்னொரு சைடு வந்துட்டு நான் வெறும் அந்த ஃபில்லிங்ஸ் மட்டும் நான் கொடுத்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபெதர் ட்ரா பண்ணிங்கன்னா ஷேப் கரெக்டாக வரும். அப்படி ட்ரேஸ் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக அது வரைஞ்சிங்க அப்படின்னா லைன்ஸ் வந்துட்டு வேறு எந்த பக்கமாவது போயிடும். பீகாக்கும் அந்த ஃபெதருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சென்டரில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளான ஃபில்லிங்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். பட் 2 லேயர் கொடுத்துருக்கனால அது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியுது. பாருங்கள், ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஹம்ப் மட்டும்தான் கொடுத்து அந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ இந்த 2 பீகாக்குமே வந்துட்டு அதோட தொகை மேலே இருக்க மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த பீகாக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அட்வான்ஸ் பேட்டர்னில் வர மெஹந்தி டிசைன் தான். ஸோ இந்த ஃபெதர் வந்துட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீகாக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதுக்கு கீழே வந்துட்டு பார்டர் பெல்ட் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஐஸ் நோஸ் இது எல்லாமே நம்ம ட்ரா பண்ணிட்டு அதோட சென்டர் பாடியிலையுமே நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2 சைடுமே நமக்கு தோகை இருக்கனால ஈவனான டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த சைடும் ஸ்பைரல் வித் ஹம்ப் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிறதும் ஸ்பைரல் வித் ஹம்ப் தான் கொடுத்துருக்குறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம என்ன டிசைன் போட்டாலும் அவுட்லைன் வந்துட்டு நம்ம போல்டாக பண்ணாதான் அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபெதருக்கு மேலே 2 திக் லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஒரு கர்வ் லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். இது எதுக்காகனா அந்த பீகாக்கோட தோகை வந்து மேலே இருக்கிற மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அது ஹம்ப் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஸ்ட்ரைட்டான லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஈவனாக அந்த தோகை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எங்கேயுமே நம்ம அதிகமான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விடாமல் அங்கங்கே கொஞ்சம் ஷேடிங் கொடுத்தோம்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் இருக்க அந்த ஃபெதர்ஸ்க்குலாம் நான் வந்துட்டு மயில் தோகை மாதிரியே தான் சைட்லலாம் டிசைன்ஸ் கொடுத்து இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஃபைனலா கீழ வந்து நான் பார்டர் பெல்ட்லாம் குடுத்து இந்த ஒர்க்க நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம பீகாக் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து ஒரு ஸ்வான் தான் நம்ம டிரா பண்ண போறோம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. அந்த பேசிக் மட்டும் பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு அப்படின்னா, மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸியா வந்துரும். ஸோ பீகாக் வந்து அந்த ஹெட் வந்து கொஞ்சம் ரவுண்டா இருக்க மாரி போடணும். ஸ்வானுக்கு அப்படி இல்லாம கொஞ்சம் பெண்ட் ஆயி தின்னா இருக்கிற மாரி டிரா பண்ணியிருக்கேன். அதோட ஃபெதர்ஸும் வந்துட்டு ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கிற மாரி இந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிரா பண்ணிக்கங்க. இந்த ஸ்வான் பொறுத்தவரைக்கும் டிசைன்ஸ்லாம் நம்ம ஏதோ ஃபில்லிங்ஸோ, கிரிட்ஸோ எதுவுமே இல்ல. வெறும் ஷேடிங் மட்டும் தான் குடுக்க போறோம். ஸோ அந்த ஃபெதருக்கு ஏத்த மாதிரி ஷேடிங் குடுத்துட்டு சென்டர்ல அதோட பாடி பார்ட்டுக்கும் நான் ஷேடிங் குடுத்துருக்கேன். கீழ வந்து அந்த வாட்டர் மாதிரி டிரா பண்ணி அதுவுமே ஷேடிங் குடுத்து இந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான பேரட் பார்க்கலாம். பேரட்க்கு சின்னதா சர்க்கிள் டிரா பண்ணிட்டு அதோட ஃபெதர் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்லா லாங்கா அந்த பேரட்டோட டெயில் தான் நம்ம டிரா பண்ண போறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஐஸ் வந்து டைரக்டா வைக்காம ஒரு சின்ன சர்க்கிள் வச்சு டிரா பண்ணிக்கோங்க. அதோட அந்த மவுத்மே வந்துட்டு கொஞ்சம் பெண்டா இருக்கிற மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேரட்க்கு அப்படிதான் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரைட்டா இருக்காது. அந்த மாதிரி டிரா பண்ணிட்டு இப்போ இதுவுமே ஷேடிங் கொடுத்து இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். கரெக்ஷன் இருந்தால் சொல்கிறேன். ஸோ இந்த பீகாக் பேரட் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா நீங்கள் வரைகிறதா இருந்தாலும் தாராளமாக வரைஞ்சி எனக்கு சென்ட் பண்ணலாம். தேங்க்யூ.